அன்ப சுமந்து சுமந்து பகலும் பகலும் நினைந்து தென்றல் பாடு தென்றல் பாடு சேதி முகலாய சாம்ராஜ்ய தீபமே போல வரும். அப்புறம் சரணத்துல பாத்தீங்கன்னா எட்டடுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டுலாம் நடந்தால 2 அடி வரும், மண்லா கை நேரம் அதெல்லாம் தப்பில் யூஸ் பண்ணிருக்காரு. இதுல யூஸ் பண்ணாம வெஸ்டர்ன்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னு பார்த்துட்டு பார்த்தா திடீர்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி ஆயிடுச்சு. கலையை குச்சப்படுத்தான சரியில்லை, அவரோட வியூல வந்து அதை அவரு இந்த வாசிச்சிருக்காரு. லம்மி மீடியா நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நிகழ்விலே இந்த இசை பயணத்தில் நம்மளோடு பயணிக்கவும் தங்களை பற்றிய ஒரு நேர்காணலையும் தருவதற்காக தான் அன்பிற்குரிய அன்பு நண்பர் அண்ணன் சசி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். தபேலா அந்த பயணம் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஆரம்பிச்சது, எப்படி வந்து நீங்கள் இதில் வந்து ஈடுபடாக உள்ளே போனீங்க, இதெல்லாம் பற்றி நீங்கள் நம்ம பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். சார் நான் வந்து இந்த சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரா மேலே வந்து எங்கே வேணாலும் ஓடி ஓடி சைக்கிளில் ஓடி ரொம்ப தூரமாக போய் நடந்து போய் லிஃப்ட் கட்டு ஓடி ஓடி வந்து ஒரு 9வது படிக்கும் போதுல தம்பி ரொம்ப பார்த்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து ஆர்கெஸ்ட்ராவுக்கு போனால் பார்த்தீங்கன்னா இந்த தபேலா சவுண்டை மட்டும் தான் பார்ப்பேன், வேறு யாரையும் பார்க்க மாட்டேன். அப்படியே அந்த சவுண்டை பார்த்து மைண்டுக்குள்ளே வந்து இந்த சவுண்டு செட் ஆகிடுச்சு. இது என்ன வித்தியாசமான சவுண்டாக இருக்காது, இது வந்து ஆடியோ நம்ம ரேடியோ கேட்குறத விட பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது அந்த கும் எஃபெக்ட் வந்து ரொம்ப நாதம் கரெக்டாக இருந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி தம்பி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிடிச்சிச்சு எனக்கு. அதுலேருந்து இப்படியே நான் வந்து எப்படி அதை வந்து மீட் பண்ணுறது, அதை எப்படி கற்றுக்கிறது, எப்படி முதல்ல நம்ம வந்து இந்த பொருளை பார்க்குறது அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருந்தது தம்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே வேலைக்காக போனேன். கடந்த 1998-99 நினைக்கிறேன், 2000 வருஷத்தில் அங்கே மெட்ராஸ் போன தம்பி. ரூமில் தங்கியிருக்கும்போது ஒரு அண்ணா, அவர் ஹார்மோனியம் கீபோர்டெலாம் வாசிப்பார், கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தார். என்னையும் அந்த ரூமில் சேர்த்துருந்தார். ஒரு பழைய தபேலா வச்சிருந்தார். அவர் தபேலாவும் கற்றுட்டு இருந்தார். அவர் யார்கிட்ட கற்றுருந்தாரு, எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக் டேரக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒருத்தர் தபேலா வச்சார், சுருதின்னு ஒருத்தர் வாய்ச்சார். அவர்கிட்ட இவர் போய் கற்றுக்கிட்டார். அப்போ என்ன சைக்கிள்லாம் அழைச்சிட்டு போவார். நான் வடபழனிக்கு போய் மெட்ராஸில் போய் கற்றுட்டு இருந்தோம். எனக்கு எத்தனை மாட்டார், அவர் கத்திட்டு வருவார், நான் வெயிட் பண்ணி உட்காந்துருப்போம், திருப்பி வருவார். திருப்பி என்னன்னா இது மாதிரி நான் கற்றுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி எடுத்து வாசிப்போம் அப்படின்னு சொன்னேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தட்டினோடனே சொன்னார், தம்பி நீங்கள் வாசிட்டு வந்து ட்ரெஸ்ஸை கற்று விடுங்க எனக்கு, நான் நீங்கள் ஃப்ரீ டைம் கற்றுக்கணும், இப்போ நீங்கள் சும்மா கற்றுறோன்னா ஒரு கொடுத்துச்சுனா கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப தங்க வச்சு ஃபஸ்ட்டு கற்றுட்டு தம்பி. அப்புறம் ஒரு பாடலாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் பிக்கப் ஆகிடுச்சு நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வாசிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த 2000 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு வேலைக்காக போனாங்க. இப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரும்போது வெட்டிச்சேரான்னு ஒரு ஊரில், வெட்டிச்சேரா ஊர் பேர் வித்தியாசமாக இருக்கு. வெட்டிச்சேராங்கிற ஊரில் வந்து ஒரு வயசானவர் வந்து தபேலா மேக்கிங் பண்ணிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூட வேலை செய்கிறவர்கிட்ட போய் காமிச்சேன், இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்னடா தம்பி இதை போய் வாங்க போகிறேன், உனக்கு என்ன இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். அவர் அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், என்கரேஜ் பண்ணார், பையன் ஆசைப்படுறான் வாங்கி கொடுத்தானே அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் விலையே 1450 ரூபா தான். 1450 ரூபா தான். இன்னைக்கு காசு இல்லை. அப்போ லேபர் சார்ஜ் கூலி வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 140 ரூபா சம்பளம், என்கிட்ட 1000 ரூபா தான் காசு இருந்தது. அப்பாட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சண்டை போட்டாரு. அப்புறம் அந்த என்கரேஜ் பண்ணாருன்னு சொன்னாரு, ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டு அவ்வளோ பையன் இந்த ஒரு 350 ரூபா போட்டு வாங்கி கூடாது அப்படின்னு பையன் ஆசைப்பட்டு கேட்குறானே அவர் வாங்கிட்டோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு தான் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து திரும்பி ஒரு நாள் இருந்துட்டு அண்ணன்கிட்ட போய் காட்டுமே திருப்பி மெட்ராஸ். இப்போ நீங்க வாங்குனது அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இதுங்களா இல்ல அது வேற வச்சிருந்தீங்களா? அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டத்தட்ட 2025 வருஷமா இதே தான் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் டங்கா வந்து செமையா இருக்கும். டங்கா வந்து காப்பர், இது ஒரு டங்கான்னு சொல்லுவாங்க. டங்கா இது டங்கா, இது மீட்னு சொல்லுவாங்க. இது பலாக்கட்டையில தான் இது செய்ய முடியுது. அதுதான் அந்த குடையிற சக்தி அதுகிட்ட மட்டும் தான் இருக்குது. அது பண்டுட்டு நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா பலாக்கட்டை, இது வந்து இது வெறும் காப்பரில் செஞ்சது. சரிங்க சார். வாங்கிட்டு நீங்கள் திரும்ப மெட்ராஸ் எடுத்துக்கிட்டு வந்தோன்னே திரும்பி பார்த்தீங்கன்னா தம்பி உனக்கு லெசன்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு போதும், வாசிக்கிற அளவுக்கு உனக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு திரும்பி ஊருக்கு வர சூழ்நிலை கிடைச்சிதுங்க. அப்புறம் 2வது குருவா பார்த்தீங்கன்னா திருமங்கலக்குடி.
திருப்பணால பக்கத்தில் ஆடுதுரா கிறிஸ்டர் கிருபாகரன் சொல்லிட்டு ஒரு மீன் ஷூட்டிங் பக்கத்தில் நெல்லித்தோப்புல ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கு வந்தார் அவர் வாட்சார் ஆர்கெஸ்ட்ரா வாட்சிருக்கும் போது ஃபைனலாக முடியும் போது அவர்கிட்ட போய் கேட்டு அவர் கிளம்புற நேரத்தில் இந்த மாதிரி ஐயா உங்கள் நம்பர் கொடுங்க அந்த மாதிரி நான் வந்து வீட்டில் உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னேன். சரி நம்பரை கொடுத்துட்டு போனார். அதே மாதிரி போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இடையில போயிட்டு வந்தோம் பாருங்க. ஒரு டைம் போயிட்டு வந்தோம். அவர் வீட்டுக்கு போனோன்னே சரி வாங்க தம்பின்னு சொல்லி அவர் நான் பாடம் நமக்கு போகும் தம்பி பாட்டுக்கு மட்டும் எப்படி ஈஸியாக வாசிக்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் ஷார்ட்கட்டில். நான் வந்து கேள்விஞானம் தான், நான் வாசிக்கிறேன் நீங்கள் நோட்ஸாக எழுதிங்கன்ட்டு. எனக்கு நோட்ஸ்லாம் தெரியாது, நான் வாசிக்கிறேன் நோட்ஸாக எழுதிங்க அப்படின்ட்டாரு. சரின்ட்டு அவர் வாசிக்கும் போது நிறைய பாட்டெலாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. எல்லா பாட்டும் பழைய பாட்டு புது பாட்டு வாசிக்க சொல்லி கொடுத்தாரு. நான் வந்து என்னோட கெஸ்ஸிங்கில் நோட்ஸாக எழுதிக்கிட்டேன். அப்புறம் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இதே ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோயில் திருவிழாவில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர் தலைமையில் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடந்தது. அவர் ஐயா பேர் வந்து குழந்தைப்பார். அவர் ஐயா தலைமையில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்துன்னு ஒருத்தர் தபேல வாசிச்சார். அவர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த டைவில் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவுக்கு ஒரு பாட்டு வாசிக்கணும்னா சரி வாசிக்கணும் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அந்த பாட்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த பாட்டு அந்த பாட்டு வாசிச்சோடனே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அந்த பாட்டு நடை வாசி காட்டுற மாதிரி அவங்க வந்து ஸ்டேஜில் சொன்ன அந்த பாட்டு மட்டும் அவங்க எந்த ரிகல்ஸும் கிடையாது, அவங்க பண்ண கூட வாசிச்சேன். அதில் சுசிலாமா பண்ண ஒரு பாட்டு சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆர்கெஸ்ட்ராவில் மைக் செட் பண்ணி வாசிச்ச பாட்டு அதுதான். அதில் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டு செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டு முட்டு விருந்த மலரினிலே வந்து மூடிட கண்டேனே பூமியிலே காற்று வந்து மூடிட கண்டே குருவே முத்தம் கொடுத்த சேர்ந்திட கண்டே செவ்வானம் அழகிலே கலந்திட கண்டே. இந்த நட தான் நீங்கள் வாசி காட்டினீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு வாசினோடனே ஆசைப்பட்டாங்க அவங்க. ஏன்னா ஒரு ரிகல்ஸில் அந்த அம்மா பாடுறாங்க, இவர் வந்து செட் ஆகிட்டாருன்னு 10 வருஷமா ஆர்கெஸ்ட்ரா சேர்ந்து வாசிச்ச மாதிரி அவரே சொன்னார். இந்த மாதிரி இது வந்து இந்த கம்போசிங் வந்து கரெக்டாக வாசிட்டாரு, கொஞ்சம் ஒன்றும் சடங்கள் இல்லாமன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க. அப்புறம் தான் வந்து கொஞ்சமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக அப்புறம் கற்றுக்க ஆரம்பிச்சு வீட்டில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கச்சேரிலாம் கொஞ்சமாக கிடச்சி, சின்ன சின்ன கச்சேரிலாம் கிடச்சிதுங்க. பெரிய கச்சேரிலாம் சொல்ல முடியாது, சும்மா ஓரளவுக்கு வாசிக்கிற அளவுக்கு கச்சேரிலாம் கிடச்சிது. அண்ணா சொல்லுங்க தம்பி. இப்போ இந்த நீங்கள் வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவிய ஆசிரியர். கண்டிப்பாக அப்படி தான் வந்து எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஆமாம். இப்போ அதையும் தாண்டி இந்த இசை வந்து உங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பின்னாடி தான் தெரியும், எங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது வந்து ஒரு ஹெர்சி ரைட்டிங் இங்கிலீஷில் வந்து எழுதுதான் நான் கற்றுக்கிறது உங்கள் வீட்டில் வந்து வந்தேன். அப்போ நான் முதல்ல இந்த தபேலா வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக தபேலாவை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் அப்புறம் நீங்கள் எடுத்து வாசி காட்டவும் எங்களுக்குலாம் அப்புறம் அதுக்கப்புறம் ஆச்சரியமாக இருந்தது. இப்படி நம்ம ஊரில் ஒரு இசைக்கலைஞர் இருக்காரு அப்படிங்கிறது. நீங்கள் அந்த இசையை வந்து நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் தொட்டிங்கல்ல, தொட்டு வாசிக்கும் போது உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு மனசில்? ஏன்னா ஆர்கெஸ்ட்ராவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், சினிமாவில் பல பாடல்களை பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். எப்படி நீங்கள் நம்ம ஊரில் முதல்ல பாட்டெலாம் அப்போல்லாம் இப்போ எங்கே கேட்டீங்க, எப்படி இருந்தது? அந்த இப்போ கேட்டதை தாண்டி நீங்கள் முதல்ல அந்த இசையை வந்து வாசி பார்க்குற அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. வாசி பார்க்குற அனுபவம் பார்த்தீங்கன்னா பாட்டு நமக்கு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்க. அவங்க வந்து இந்த பாட்டுக்கு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம தரவா ஃபர்ஸ்ட் நமக்கு தரவா தெரியிற பாட்டு தான் வாசிக்க முடியும்ட்டு. ஏன்னா ஸ்டேஜில் போய் சொதப்பக்கூடாதுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிச்சு நீங்கள் கேட்கறது எப்படி அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைமில்? நல்லா இருந்தது தம்பி. நான் வந்து அந்த சவுண்டு வந்து நமக்கு அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கும் போது நமக்கே தெரியும் நம்ம வாசிக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோங்கிறது அந்த எக்கோ சவுண்டில் வந்து அந்த பிக்சிங்கில் நமக்கே தெரிஞ்சிடும். அப்போ கரெக்டாக நம்ம பண்ணுறது நமக்கே திருப்தியாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் வாசி முடிச்சோடனே அந்த அண்ணன் மிஸ்டர் புருஷோத்தன் அண்ணன் கேட்கும்போது நல்லா இருந்தது தம்பி, நான் வந்து நல்லா தான் இருந்தது தம்பி, நல்லா தான் வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம எதுவும் தப்பு பண்ணல, கரெக்டாக வாசிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்காரங்க தான் தெரியும் என்ன பண்ணுறான் போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு தான் முக்கியமாக தெரியும், இது தப்பு பண்ணுறது அவங்களுக்கு தான் தெரியும். நல்லா தம்பி, நான் வந்து பாராட்ட சொல்ல மாட்டேன் தம்பி, நான் தப்பாக சொல்லிட மாட்டேன், கரெக்டாக தான் சொல்கிறேன், நல்லா தம்பி வாசிங்க அப்படின்னு சொல்லி திருப்திகரமாக சொன்னார். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கவிஞர் வாலி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவியர், அதனால வந்து கவிதை நல்லா எழுதுவார். அவர் சிவகுமார் இருக்காரு பாருங்க, அவர் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், பெரிய ஒரு நடிகர். அவர் கமலஹாசன் ஒரு ஓவியர்னு சொல்லுவாங்க. ஒரு பல கலைகள், அவர் எல்லா கலைகளும் தெரியும், ஒரு ஓவியர்.
அதே மாதிரி இளையராஜா ஒரு ஓவியர். நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆ. இளையராஜா வந்து ஒரு நல்ல ஓவியர். ம், ம். அவர் ஒரு இசையில ஒரு பெரிய ஆளா இருக்கிறாரு. அதாவது ஓவிய கலைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கலைகள்ல வந்து ஈடுபாடு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் நீங்களும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மை தம்பி. இது வந்து அதை நம்ம நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை இல்ல, நான் சொல்லுங்க. வந்து என்னுடைய ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நிறைய படங்கள் வரையும் போது கோயில் பெயிண்டிங்லாம் ஆர்ட்ஸ்லாம் வரையும் போது பார்த்தீங்கன்னா ம். இசையை பற்றி தான் பேசிட்டே வரைவாங்க எல்லாருமே. நான் பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கேன். ஏன்னா 99% இதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஆ, ஆ, என்னோட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா பாட்டு எழுதுறாரு, பயங்கரமாக பாடிக்கிட்டே வாசிக்கிறாரு. இப்போ வந்து டிராயிங் பண்ணுறாரு. ஆ. எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன, நம்ம மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு நினச்சி பார்த்தா கிட்டத்தட்ட 99% பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டாக இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இசைத்துறையில் மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டாக வெறியனாக இருக்காங்க. ஆ, ஆ, அதில் என்னோட நிறைய நண்பர் பார்த்தீங்கன்னா தப்பிலாம் வாசிக்கிறாங்க. ஆ. ஆனால் கோயில் பெயிண்டிங் பண்ணுறாங்க, வரைகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆ. அது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து அவங்களுக்கு உள்ளது, அவங்களுக்கு உள்ளது அது. ஆ, அவங்களுக்கு உள்ள ஒரு அது கடவுள் கொடுத்தது. ஆ. அது மட்டும் தான் கொடுத்துருக்கான் கடவுள். கடவுள் இசை மட்டும் தான் கடவுள் கொடுத்துருக்கான். இசையும் சேர்த்து ஓவியத்தோட சேர்ந்து கொடுத்துட்டான். ஆ, ஆ, ஆ. அதான் உண்மை இன்னைக்கு பார்க்க போனோம். ஆமாம், ஆமாம். சரிங்க, சரிங்கண்ணா. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த 99% இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இசைத்துறையில் உள்ளவங்க ஆர்டிஸ்ட் பண்ண உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கடவுளாக கொடுக்க தம்பி, யாரும் மறுக்க முடியாது. இதை கொடுத்தது வந்து ஏன்டா கொடுத்தேன்னு கேட்க முடியாது. கண்டிப்பா, கடவுள் கண்டிப்பா. போட்டான், இந்த இதை வச்சு போச்சுக்கான்ட்டான். ஆ, ஆ. தம்பிட்டு நான் என்கரேஜ் பண்ணுறது என்னன்னா, அதை கத்துக்கணும் நல்லா முழுசா. கற்றுட்டு இன்னுக்கா தம்பி, என்ன மாதிரி யாரும் ஏஜ் ஃபார் ஆகி ஒரு செயலை செய்ய முடியாது தம்பி அப்படின்னு தான் நான் அடிக்கடி எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். சரிங்கண்ணா, பருவத்தை பயணம் செய்யும்போது வயசுக்கு இருக்கும்போது செஞ்சுக்க தம்பி எல்லாத்தையும். ஆ. வெளியே வந்துரு. 30 வயசுக்கு மேலே வெளியே வந்துட்டா நீ பிறகு ஆகலாம் அடிக்கடி சொல்லியிருக்கோம் தம்பி. அவரும் நீங்களும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்காக சித்தா மியூசியத்துக்கு போனீங்களாமே? ஆமாம், ஆமாம், திருச்சியில. ஆமாம். அது மிகப்பெரிய அனுபவம் அந்த தம்பி. கதையை கொஞ்சம் சொல்லுங்க. அது பெரிய அனுபவம். அவரை வந்து திருச்சியில் ஒரு நாள் கூட்டு போனோம் தம்பியை. ஆ. கூட்டு போய் அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்து வாசிச்சு அவரும் உட்காந்து வாசிச்சாரு. ஆ. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தமுரு, ஆ. அந்த எதுவும் சொல்லுவாங்கல்ல, நம்ம வாசிப்போம் தமுர் டம்ரு அடிப்போம். டங்கா டம்ரு தான். அதை எடுத்துட்டு நான் வாசிச்சுட்டு முடிச்சிட்டேன். ஆ. அவர் எடுத்துட்டு அந்த நடையை அவர் வாசிக்கிறாரு. ஆ. நீங்க நான் என்ன எனக்கு நட சிரிப்பு. வாசிங்க அதுல? நான் அந்த நேரத்தில் வாசி என்னன்னாக்கா இவரை ஒருத்தர் வயலின் ஒருத்தர் வந்தார். ஆ. வயலின் ஒருத்தர் வந்தார். வரணுன்னா அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணும்போது எடுத்து வாசிக்கும்போது வயலின் வாசிட்டு இருந்தார் அவர். ஆ. அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா இது மாதிரி என்ன பாட்டு வாசிச்சாரு? சின்னஞ்சிரி வண்ணப்புரை வாசி கேட்டாங்கண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். சின்னஞ்சிரி ஒண்ணு பாரு. அவர் என்ன சொன்னார், என்ன அதெல்லாம் அது ஃபேமஸான பாட்டு. சாதாரணமாக சொல்றது தம்பி என்ன. ஆ. அப்போ அது எனக்கு அந்த பாட்டை பற்றி தெரியாது. ஆ. நம்ம வாசிப்போம் மட்டும் தெரியும். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து வயலின் வாசிக்கிறது கஷ்டம்னா என்னப்பா அவ்வளோ சாதாரணமாக கேட்ட அப்படின்ட்டு 4 வரி வாசிக்கிட்டேன் எனக்காக. அந்த வயசானவர். அதில் வந்து நான் இப்போ வாசிச்சேன் எடுத்து. அப்புறம் அவரும் வாசிச்சாரு. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அதை இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா. பேக்ரவுண்ட் வரும். இந்த நட வாசி காட்டினா அவரும் நல்லா இருக்கு வாசிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் தமிழ் வாசிக்கிற வாசினா எங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு 2 பேருக்குமே. தம்பி எனக்குமே சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா இது சிரிக்கு நாங்கள் வந்து இது கலையை குச்சப்படுத்த நாங்கள் சிரிக்கல. அவரோட வியூவில் வந்து அதை அவரு வாசி பார்த்திருக்காரு. நீங்க வாசி பார்த்த மாதிரி நகைச்சுவை வருது. ஏன்னா அதை மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டு அவருடைய ஸ்டைலில் ஒரு வாசி சொன்னா எங்களுக்கு சிரிப்பு வந்து தம்பியோட ரொம்ப கமெண்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்தோம். அதை நான் வந்து ஒரு கொச்சையாக நான் கமெண்ட் பண்ணல. இன்ட்ரெஸ்டாக பாரு நான் எப்படி அவங்க இதில் வந்து இப்படி ஆர்வமாக இருக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அது மாதிரி அப்போ தான் நம்பர்லாம் கொடுத்தாங்க. ஒருத்தர் சந்திச்சாரு. அப்புறம் நம்பர் வாங்கிட்டு வந்தோம் சித்த மியூசிக்கில். அந்த அனுபவம் வந்து ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். அது கிட்டத்தட்ட 2014-15 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வருஷத்தில் எனக்கு. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இப்போ இந்த பாட்டில் வந்து அதாவதுண்ணா, இப்போ நீங்கள் எப்படி எங்கே படிச்சிங்க, உங்களுடைய வரலாறு கொஞ்சம் போவோம். எப்படி நீங்கள் படிச்சிங்க, படிச்சிருக்கீங்க, எப்படி என்ன வேலை பார்க்குறீங்க? சரி. ஏன்னா ஒரு வேலையை தான் ஒருத்தவங்க செய்வாங்கம்பாங்க. ஆமாம். ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு பல வேலையை செய்ய மாட்டாங்கன்னு ஒரு ரகம் ஒரே வேலை செய்யறது. சில பேர் வந்து பல வேலை செய்வாங்க, பல திறமைகள் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து படிப்பு ஒரு பக்கம் இருக்கும், இசை ஒரு பக்கம் இருந்திருக்கு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கொஞ்சம் பற்றி சொல்லுங்க. இதை பற்றி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு படித்து வந்து நான் 10th தமிழ் பாஸ் முடித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா +2 டேரெக்டாக இது பாஸ் பண்ணேன். டேரெக்டாக +2 10th +2 தான். +2 வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிரின்சிபால் வந்து எனக்கு மோட்டிவேஷன் பண்ணார். ஏன் நீங்கள் வந்து போர்டு அப்பியரன்ஸ்லாம் பார்த்தாரு. நான் இந்த இன்ஜினியரிங் டிராயிங் ஒரு சப்ஜெக்ட் எடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு அப்பியரன்ஸ் பார்த்துட்டு ஒரு என்ன எங்கே இருக்கின்ற பையன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் நீங்கள் +2 பண்ணக்கூடாது, டிகிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன உங்களை மாதிரி ஒரு சின்ன சிமுலேஷன் பண்ணி விட்டாரு. இப்போ +2 வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. கொஞ்சம் அமைஞ்சு இருக்கும். ஆமாம் ஆமாம். அவர் என் வாழ்க்கையில் முக்கியமான ஆள். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே போய் +2 அங்கே எழுதி பாஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது அங்கே BA டிகிரி பண்ணியாச்சு, MAவும் பண்ணியாச்சு அங்கே இருக்கும்போது.
அப்போ அந்த இன்ஸ்டியூட் வெளியே வரும்போது என்ன சொன்னாருன்னா, அங்கே சசிகுமார் வந்து 10th தான் முடிச்சு தான் வந்தாரு. ஆனால் நல்ல குவாலிஃபைடாக பொறுத்து இந்த பையன் தான் சொல்லி ப்ரேயரில் என்ன பாராட்டினாரு பரவாயில்லண்ணா. பிரின்சிபால். குவாலிஃபிகேஷனோட வெளியே பொறுத்துன்னா அந்த பையன் தான் அப்படின்ட்டார். அப்புறம் பிஎட் படித்தேன். அப்புறம் எம்எட் முடிக்கிற அளவுக்கு ஆச்சு. எப்போ நம்ம குவாலிஃபிகேஷன் பார்த்தா எம்ஏ எம்எட் இங்கிலீஷ் மேஜர் ஆகிடுச்சு. அதான் நம்ம ஷார்ட்டாக இப்ப சொல்ல நீங்க அந்த இடத்துக்கு வந்து வாத்தியாரா தான் போனீங்களாண்ணா? ஆமாம் தம்பி, இன்ஸ்டியூட்டில் ஒர்க் வாத்தியாரா இன்ஸ்டியூட் தான். நீங்க வாத்தியாரா போயிட்டு நீங்க குவாலிஃபிகேஷன் வெளில வந்துட்டீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது ஒரு புதுசா இருக்குண்ணா. கண்டிப்பாக. ஏன்னா வந்து கல்லூரிக்கு போற பசங்க எல்லாம் வந்து படிச்சு வெளில வருவாங்க, படிக்கிறதே டிகிரி. ஆமாம் ஆனா நீங்க வந்து ஒரு +2 முடிச்சுட்டு போனீங்களா? ஆமாம் +2 முடிச்சுட்டு போயிட்டு நீங்க அங்க இருந்து வேலை பார்த்துட்டு இருந்த காலத்துல படிச்சுட்டு டிகிரியோட வெளில வந்துட்டீங்க. வெளில வந்தேன். அதான் ஒரு இது ரொம்ப பெரிய விஷயம். பிரின்சிபலே சொன்னார், நல்ல குவாலிஃபைடா வெளியே ஒரு ஆள் நீங்க ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்னாருன்ட்டு. நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தாரு தம்பி. அது மாதிரி எல்லாருமே யாராவது ஒருத்தங்க நம்மளை தூக்கி கொடுத்து யாராவது ஒரு வார்த்தை அதை நம்ம இது பண்ணுவாங்க, நம்ம நல்லா பயன்படுத்தணும் அந்த நேரத்துல. ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, அதை அப்படியே நான் டப்புன்னு பிடிச்சிக்கணும். நம்ம எதுக்கு சொல்றாரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கும் அப்படிதான் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் சொல்றாங்கன்னா அது என்ன ஸ்ட்ராங்னு சொல்லி டப்புன்னு பிடிச்சிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, கேட்ச் பண்றீங்க போயிடுவீங்க. உண்மையாதான். சரிங்கண்ணா. இப்போ தபேலாவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் நடைகள்லாம் இருக்கு. கண்டிப்பா. ஒரு பாட்டுக்கும் ஒரு நடை. அதை வந்து ராஜாவா இருக்கட்டும், தேவாவா இருக்கட்டும், இல்லை எம்எஸ் வேணாவா இருக்கட்டும், சரி, ஒருத்தர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வந்து நிறைய அவங்களுடைய திறமைகள் வந்து காட்டுக்கிறாங்க அவங்களுடைய இசையில. கண்டிப்பா தம்பி. ஏன்னா அந்த மாதிரி வந்து இந்த பரணி ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, திரும்ப பார்த்து அதுல ஒரு நடை கூட ஒரு வித்தியாசமா வரும். கண்டிப்பா. அதை கொஞ்சம் வச்சு காட்டுறீங்களா? பரணி அவர் வந்து தம்பி பார்வன்ற போதுமான படத்தை தான் வாசிச்சிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஒரே பாட்டு, ஃபுல்லா ஒரே நடை தான் வச்சிருப்பாரு அவரு. பாட்டுலாம் கேட்கறது சூப்பரா இருக்கும். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வந்து அந்த பாட்டு நல்லா பிடிச்சிருக்கும். மேக்ஸிமம் ஆர்கெஸ்ட்ல போடுறாங்க அந்த பாட்டு. சில ஆர்கெஸ்ட்ல வந்து போடல, நிறைய ஆர்கெஸ்ட்ல இந்த பாட்டு போடுறாங்க. அது நல்லா இருக்கும் அந்த பாட்டு தம்பி. சூப்பரா ஒரு பரணி பண்ணிருப்பாரு, அவர் ஸ்டைல சூப்பரா பண்ணிருப்பாரு தம்பி. பேடும் வச்சிருப்பாங்க. தபேலா வந்து நல்லா முக்கியத்துவம் கொடுத்த பாட்டு அந்த பாட்டு. தபேலாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பாட்டு அந்த பாட்டு சொல்லலாம். ஒரே நடையில இருக்கும். அந்த பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சவுண்ட் எந்த இம்ப்ரெஸ் ஆகணும் முன்னாடி கேட்டீங்களா, எப்படி இம்ப்ரெஸ் ஆச்சுன்னு கேட்டீங்களா? அது 9th படிக்கும்போது செம்பருத்தின்னு ஒரு படம் பார்த்தோம் தம்பி. செம்பருத்தி அருமையான படம் வச்சது. இளையராஜா மியூசிக்ல வந்து அப்பலாம் எனக்கு இளையராஜா பத்தி தெரியும். ஆனா எனக்கு அப்பயே ரசிப்பேன். பாட்டுலாம் நிறைய கேட்டுருப்பேன், நல்லா கேட்டிருப்பேன். பர்டிகுலரா பார்த்தோம்னா அந்த படத்தை கொண்டு 7 நட பார்த்துருக்கேன் அந்த படத்தை, செம்பருத்தி படத்தை. ஒரு பாட்டுக்காக அப்பவே 9th படிக்கும்போது. கதைலாம் அந்த அளவுக்கு விளக்கம் தெரியாது எனக்கு. நீங்க படம் பார்த்திருக்கீங்க? ஆமா, கதை அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கல. அந்த பாட்டு லாஸ்ட்ல எப்படா அந்த பாட்டு எப்போ கொண்டு வரான் இதுல எடுத்திருப்பான். அந்த நைட் நேரத்துல பாத்தீங்கன்னா கடல் ஓரத்துல எடுத்திருப்பாங்க, மணல்ல இருக்கும் பாட்டு. செட்டிங்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. இளையராஜா ஆர்கெஸ்ட்ரா பண்ணிருப்பாரு. அது பயங்கரமா அந்த பொண்ணுக்கு ரோஜா நடிகைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ். ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் அந்த படம். அவங்க அந்த நெலிஞ்சி நடன ஆட்டத்தெல்லாம் அப்படியே சூப்பரா செட்டிங்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க. நல்லா இது பண்ணிருப்பாங்க. அந்த காட்சி நமக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த பாட்டை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் பாட்டுல வாசிட்டு இருந்தாங்க, செம்பருத்தி பூ சித்திரத்தை போல அப்படின்னு வாசிட்டு இருக்கும்போது இடையில வந்து தபேலா போட்டான் தம்பி. ராஜா அறிமுகம் பண்ணிட்டாரு. அந்த நடவங்களை பிட்டு கொடுக்குறாரு, முறையா கொடுக்குறாருன்னு பார்த்தாக்கா அந்த பிட்டை வந்து போட்டாரு. அதாவது ஒரு பரிச்சைகால ஏற்பனுக்கு பிட்டு கொடுத்த மாதிரி அந்த எப்படா பிட்டு வரும்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பிட்டு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பாட்டுலாம் நடந்தால 2 அடி வரும், மங்களா கை நேரம் அதெல்லாம் தபேலா யூஸ் பண்ணிருக்காரு. இதுல யூஸ் பண்ணாம வெஸ்டர்ன்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னு பார்த்துட்டு பார்த்தா திடீர்னு ஆச்சரியம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதுல வந்து லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா யார் தான் வீட்டு இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தான். என்னடா வேற மாதிரி கொண்டு நிறுத்துறாரு, முத்தாய்ப்பு வைக்கிறாரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற மாதிரி முடிப்பான். இவர் வந்து பாத்தீங்கன்னா முத்தாய்ப்புங்கிறது வந்து முடிக்கிறது. அதாவது பல்லவிக்கு முன்னாடி எடுத்துக்கிறது தான் முத்தாய்ப்பு. அது கொஞ்சம் காட்டுங்கண்ணா. அந்த பாட்டு வச்சாரு. என்னடா வேற வித்தியாசமா வைக்கிறாருன்ட்டு இந்த சவுண்ட் என்னடா இது பண்றது எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு காதுல கேட்டுச்சு. முக்கியமான சவுண்டா இருக்கு. இதான் எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் சவுண்ட். ரொம்ப இன்ஸ்பைர் ஆனது அந்த சவுண்ட் தான். அந்த சவுண்டை நிறுத்தினாரு பாருங்க. அது அந்த மனோ பாடி நிறுத்துறதுக்கும் இவர் ஆரம்பிச்சதுக்கும் என்னதான் கம்போசிங் பண்ணாதுல தம்பி. அப்படி சூப்பரா பண்ணிருப்பான். அந்த பாட்டை கூட நீங்க பண்ணுங்கன்னு வாசி கேட்டேன் நானு. பாட்டு வாசிக்க முடியல, நான் வேற ஒண்ணும் இல்லை. செம்பருத்தி பூ சித்திரத்தை போல வரும். அப்புறம் சரணத்துல பாத்தீங்கன்னா எட்டடுக்கு பாருங்க. அப்பதான் நீங்க கடல்ல வாட்டி பார்க்கலாமா படத்தை? அது எப்படின்னா அது இசை மட்டுமே இல்ல தம்பி, டான்ஸ் மூமெண்ட்டும் அப்படி வந்திருக்கும். எல்லாரும் போட்டி போட்டு பண்ணிருப்பாங்க. பாட்டத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு சீனு, காஸ்டியூம் ட்ரெஸ் அந்த மாதிரி ரோஜாவுக்கும் பிரசாந்துக்கும் பாத்தீங்கன்னா
காஸ்டியூம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நிப்பாட்டிருப்பாரு சூப்பரா. அது அந்த எப்படின்னா அந்த இந்த இதெல்லாம் இந்த நெத்தி கடல் வாழ் மக்கள் கடல் மக்கள்ல அந்த இடத்துக்கு மாதிரி தான் அந்த ஆடைகள்லாம் ஆடைகள் வந்து போட்டு பாத்தீங்கன்னா அது பரதநாட்டியம் ஸ்டைல்லயும் ஒரு காஸ்டியூம் பண்ணிக்க மாட்டாங்க, சேர்ந்து மத்தபடி வெஸ்டர்ன் ஸ்டைலும் அதாவது அந்த பண்ணிக்க மக்கள் இருக்கும். அது நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தை மட்டும் நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அந்த பாட்டை பாத்தீங்கன்னா அண்ணா வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காருன்னு நினைப்பீங்க. போட்டோகிராஃபி அந்த மாதிரி இருந்தது, சவுண்ட் எல்லாமே சூப்பரா அந்த பாட்டுல. அது அந்த படம் அந்த நல்லா பண்ணிருப்பாருங்க. ஆமா, நடிப்பு எல்லாருக்கும் போட்டு போட்டு நடிச்சிருவாங்க அந்த படத்துல. செம்பருத்தி வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஹிட்டான படம். இந்த பாட்டு லாஸ்ட் பாட்டு வச்சா பாருங்க கிளைமேக்ஸ்ல, அங்கதான் நிக்கிற இளையராஜாங்க. ஆமா, அதுல நிப்பாட்டினாரு பாருங்க. அந்த இன்னொரு பாட்டு கூட வரும், அந்த கடலை எழும்புற அழகருக்கு இன்னொரு பாட்டு கூட. அது வந்து நாகரடிப்பா பாட்டு. நாகரடிப்பா அது அந்த பாட்டும் வாசிச்சிருப்பாரு. அதுல வந்து காதல் தோழியை பத்தி ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாரு. எடுத்தோடனே அந்த லவ் ஃபெயிலியர் தான், லவ் பத்தி தான் சொல்லியிருப்பாரு. தூரக்கடல் போடுங்க, பாடுங்க. தூரக்கடல் போனவனை தாரம் நின்று தேடுவா, தோணி வந்து சேரும் வரை ஆடியே அல்லாடுவா, பெற்றெடுத்த பிள்ளைகளை தத்தளித்து வாடுவா, நெற்றி பொட்டை காக்க சொல்லி சாமிகளை வேண்டுவா, மீனவர்கள் வாழ்க்கை என்றும் முள்ளு மேல வாழுறான், சூற காத்து ஆட்டி வைக்கும் சின்ன தென்னம்பாலைதான், மானே ஓ மானே ஓ, கடலுல எழும்புற அலைகளை கேளடிவோ மானே, கேளடிவோ மானே. அதுல வந்து கித்தாரு ராஜா யூஸ் பண்ணிருப்பாரு பாருங்க. கித்தாருன்னா அப்படிதான் தம்பி, அவ்வளவு யூஸ் பண்ணிருப்பாரு. கடல் அலைக்கும் கித்தாருக்கும் நல்ல சம்மந்தப்பட்டு பண்ணிருப்பாங்க தம்பி. திசுரடை வந்து நிறைய பாட்டு போட்டிருக்காரு இளையராஜா, எல்லாருமே போட்டிருக்காங்க. திசுரடை பாத்தீங்கன்னா பெஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த இதுல பழைய பாட்டுல வரும். பழைய பாட்டுல வந்து ஒன்று சேர்ந்த அன்பு ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, அல்ல அருமையான பாட்டு. அந்த பாட்டுல வந்து இந்த திசுரடை வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா. இந்த பாட்டு வந்து போட்டிருப்பாங்க. அதே பாத்தீங்கன்னா ஜெயராமன் பாட்டு பாத்தீங்கன்னா இந்த நடை பாத்தீங்கன்னா விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் நிலவே, விண்ணோடு ஆமா முகிலோட இந்த பாட்டு அந்த இதுல பண்ணிருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சோக பாட்டுல பாத்தீங்கன்னா பொண்ணுமணியில பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாடிருப்பாங்க. அன்பு சுமந்து சுமந்து பல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைக்கமா, தவிக்க விடலாமா போட்டிருப்பாங்க. நிறைய பாட்டு சொல்லலாம், நிறைய ஆயிரக்கணக்கான பாட்டுல வந்து திசுநடல்ல போட்டிருக்கல, அதான் திசுநடல்னு சொல்லுவாங்க. மாங்குயிலே பூங்குயில் அந்த பாட்டு, அந்த பாட்டும் அதுல தாங்க. அந்த பாட்டும் அதுல போட்டிருப்பாங்க. குடகுமலை காட்டுல பாத்தீங்கன்னா 2 அடி மட்டும் யூஸ் பண்ணிருப்பாரு. குடகுமலை காட்டு. குடகுமலை காட்டுல வந்து ஓப்பனிங் இந்த பண்ணிட்டே வருவாங்க. பாடிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா பாடுங்க பார்ப்போம். அந்த பாட்டு சரணத்துல பாடுங்க. மானே மயிலே போடுங்க. மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே. இந்த பாட்டு நட வந்துட்டே இருக்கும். மாட்டு சவுண்டு சலங்க சவுண்டு மட்டும் தான் கேட்கும். சலங்க சவுண்டும் தபேலா சவுண்டும் சிங்கர் சவுண்டு இது 3 தான் கேட்கும். வேற எதுவுமே பண்ணிருக்காரு. வேற எதுவுமே நல்லா நல்லா கவனிச்சு பாருங்க. மாட்டு சலங்க சவுண்டும் வண்டி சவுண்டும் பாட்டு பாடுவான் தபேலா சவுண்டு இது 3 தான் கேட்கும். அது மாதிரி அந்த அமைதியா இருக்கும் அந்த பாட்டை பாத்தீங்கன்னா. அந்த அதுல திசுநடத்தை யூஸ் பண்ணிருப்பாரு, இளையராஜா யூஸ் பண்ணிருப்பாரு அந்த பாட்டுல. அந்த காவியமா நெஞ்சில் ஓவியம் அது அந்த நடங்களா? அந்த நடதாங்க. காவியமா ஜெயராமன் பாட்டு, ஜெயராமன் பண்ணது. ஆமா ஆமா. காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா, காவியமா முகலாய சாம்ராஜ்ய தீபமே, முகலாய சாம்ராஜ்ய தீபமே, காதலோடு சொர்க்கமோகமே, மும்தாஜ் மும்தாஜ். அது அந்த பாட்டு அதுலதான் அந்த நடையெல்லாம் வரும். இது மாதிரி திசு நடல 1000 பாட்டுக்கு மேல போட்டிருக்காங்க. திசு நடல் நிறைய பாட்டு இருக்கு.
சரிங்கண்ணா. இந்த விசிறு நடை அப்படியே இருக்கட்டும். சரி. அடுத்து வேற ஒரு நடை, இப்போ இந்த கம்மாங்குத்து லேடி கம்மாங்குறாடு இந்த ஒரு ஃபோக்லாம் போடுறாங்க. ஆமா, அதுல வந்து ஒரு நிறைய டிஃப்ரெண்டான பண்ணியிருக்காங்க தபேலாவிலேயே. ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த வட்டம் போட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அடக்க முடியாது இல்லையா, அதனால அந்த ஃபோக்ஸ்லாம் நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாட்டுலாம் கொஞ்சம் வாசிக்கணும். அது வந்து இந்த படம் இன்னொரு பாட்டு ஒன்று வருங்க, மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம், இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான இதில் போட்டிருப்பாங்க. மாம்பழம் கம்மாங்குத்து லேடி அந்த பாட்டு அதில் போட்டிருப்பாங்க. ஃபோக் சாங்ஸ் நிறையா இருக்கு தம்பி. அப்புறம் வந்து இந்த கானா கூட பாட்டு போல, கானா போல என்ன பாட்டு, ஓரக்கண்ணில் ஓரங்கண்ண வீரக்குடி தெம்பான்னு. ஆமா ஆமா, வீரக்குடி வீரக்குடி தெம்பா மச்சான் சேர்த்து வைப்பான் வீரக்குடி தெம்பா. அது பாட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கண்ணால என்ன ஓரங்கட்டுறா, ஜாட காட்டியே ரொம்ப வாட்டி வதக்குறா. எடுப்பான் பாருங்க. ஆமா, போக தண்ணி காத்துல தான் பறக்க விடு நண்பா, மச்சான் சேர்த்து வப்பா நீ வீரக்குடி தெம்பா. நானே தன தன நானே நானே தன நானே நானா தன தன நானே நானே. ஆமா, முந்தன தந்தன தை மாசம்னு ஒரு பாட்டு ஒண்ணு விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. அந்த நட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆமா தம்பி, அது கொஞ்சம் தபேலாம் பேடும் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா தை மாசம் அது வந்தது வந்தது ஒன்னத்தான், இந்தது எந்தது எந்த நாடும் ஆத்தாடி ஆத்தாடி நெஞ்சில் காத்தாடி கல்யாண முகம் கண்ணாடி. இதுவும் நல்லா இருக்கும் பாட்டு. மணி மாலை பாத்தீங்கன்னா மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாளாட்ட பக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போ. இந்த பாட்டு இது வாசிப்பாங்க. அப்புறம் நிறைய பாட்டு மனசுல இந்த பாட்டு இந்த நட. அப்புறம் பாத்தீங்கன்னா முத்து நகை முழு நிலவு அந்த பாட்டு. நிறைய பாட்டு இது மாதிரி திசுநாள் எப்படி பல்லாயிரக்கணக்கான பாடல் இருக்கு, அதே மாதிரி இந்த நடலையும் பண்ணிருக்காங்க. அது ஒன்னா நினைச்ச பாட்டு படிச்சா கமலு குள்ளமா நடிச்சிருப்பாருல்ல. ஆமா, அது அந்த ஆசை வந்து என்னன்னு ஒரு லைன் வரும் பாருங்க. ஆமா தம்பி, அதை வந்து நான் பாடுறேன், கொஞ்சம் அது கொஞ்சம் வாசி காட்டுறீங்களா? சரி தம்பி, வராது. ஆசை வந்து சரணத்துல வந்து பாடுறீங்க. ஆமா ஆமா ஆமா, இல்ல அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அபூர்வ சகோதரருக்கு வந்து அந்த படம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பாடுங்க, சரணத்துல போடுங்க. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் குற்றம் சொல்ல வேண்டும், கொட்டும் மழை காலம் உப்பு விற்க போனே, காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே, பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே, நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு, நான் தான் நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. இந்த பாட்டு நல்லா பாருங்க, நல்லா இருக்கு. ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள், ராகதேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். இது வந்து பல்லவியில் வருமா, சரணத்துல பாத்தீங்கன்னா திசை, அதுல பாத்தீங்கன்னா அந்த அதுல ஒரு நடை வாசிருப்பாரு. அப்படின்னா
வாசிப்பார் தம்பி. இதே நடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கரகாட்டர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டே இளையராஜா படைப்பு ஆமா ஓப்பனிங் ஆமா ஆமா பாட்டாலே பொத்தி சொன்னா பாட்டாலே பத்தி சொன்னா பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பல வீதம்தான். இந்த பாட்டு வாசிப்பாரு. அப்புறம் பார்த்து இதே பாட்டு பார்த்தீங்கன்னா தென்றல் பாடு தென்றல் பாட்டு சேதி ஒன்று பாட்டு இந்த பாட்டு வாசிப்பாரு. அப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா அருள்மொழி ஒரு பாட்டு பாடிருப்பாரு பார்த்தீங்கன்னா நீ ஆராரோ பாட்டு பாடு இல்லை மனசு மயங்கும் மௌன கீதம் மன்மத கடலில் எப்பிக்குள் முத்து. இந்த பாட்டு இது மாதிரி கண்டல் வாசிப்பாங்க. அப்புறம் நிறைய பாட்டு சொல்லிட்டே இருக்கலாம் தம்பி. ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது என் ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது காணாமல் நீங்குது மனம் பாடுது. இந்த பாட்டு வாசிப்பாரு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. பாட்டுக்கு அந்த இந்த பாட்டு பாடுங்க. இது 1000 இது இல்லை சரணம் பண்ணுங்களா? சரணம் பாடுங்க. சரி. 1000 வாசல் இதயம் அதில் 1000 எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதும் இல்லை ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நட வாசிப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா கூடகு மலை காட்டில் பாட்டு கேட்குதா அப்படி வாசிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சரணத்தில் பார்த்தீங்கன்னா பாடுங்க மானே மரகத குயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே காதில் கேட்டாயோ என் வாக்கே விட்ட ராசா ஊர்கோல போனே போலானே பூ பூத்த சோலையிலே பொன்னான மாலையிலே நீ வந்த வேலையிலே மயிலே நீ பூத்த கண்ணு ரெண்டு நீங்காத தாகம் கொண்டு பாடும் பாட்டு குடகு மலை காற்றில் வரும் பாட்டு பாடுது இந்த பைங்கிலி குடகு மலை காற்றில் வரும் பாட்டு பாடுது இந்த பைங்கிலி.
புளுட்டு ஆ. இந்த வண்டி சடெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு ரொம்ப நான் கேட்பேன். நான் பாட்டேன் வீடியோவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த மாட்டு மாட்டு வண்டி மட்டும் travel தானே அது? மட்டும் வந்துட்டு இருக்கும். மாட்டு வண்டி போடுறோம் அந்த பாட்டு. ஒரே செட்டிங்ல எவ்வளவு மாட்டு செட் பண்ணாருன்னு தெரியல. மாட்டு வண்டி அவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருக்கும். அப்படியே நடந்து நடந்து அந்த நடைக்கும் மாட்டு நடைக்கும் இந்த பாட்டுக்கு நல்லா போட்டிருப்பாரு. திசர் நடைக்கும் அந்த மாட்டு நடைக்கும் கம்போசிங் பயங்கரமா இருக்கும். அந்த மாடு அப்படியே அசைஞ்சு வர்றதுக்கும் இந்த திசர் நடைக்கும் எப்படிதான் கம்போஸ் பண்ணி போட்டாருன்னு தெரியல. மாடு தலையாட்டுறதுக்கும் திசர் நடைக்கும் அப்படி அழகா உட்காரும். சலங்க மட்டும்தான் கேட்கும் சத்தம். ராஜா பார்த்தாரா இல்ல அவரு எப்படி யோசிச்சாரான்னு தெரியல. அது மிகப்பெரிய ஒரு பாட்டு தம்பி. இது சும்மா சிம்பிள் கான்செப்ட். ஒரு காதலுக்குள்ள பார்க்க முடியாம தவிக்கிறாங்க, ஒரு நாள் சந்திக்கிறாங்க திடீர்னு. அதுல அந்த வாய்ப்பு தான் பயங்கரமா இருக்கும். மச்சான பாத்தீங்களான்னு ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு இளையராஜா. பயங்கரமான பட்டி தொட்டி எங்கும் பறந்த பாட்டு அது. எங்க பார்த்தாலும் போடாம இருக்க போட்டாலும் ஆடாம இருக்க மாட்டாங்க. ஆர்கெஸ்ட்ரா இல்லாத பாட்டுங்கிற அளவுக்கு இருக்கு. போடாம இருக்கணும் போட்டாலும் ஆடாம இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த பாட்டை போட்டா கேக்குறதுக்கு எல்லாம் உட்காந்துருவாங்க. அந்த பாட்டு வந்து அவ்வளவு ஒரு நல்ல பாட்டு தம்பி. அப்பயே ஃபர்ஸ்ட் பாட்லயே அவ்வளவு டேலண்ட் கொடுத்துருக்கு. எவனும் கொடுக்க முடியாது மாதிரி. ஃபர்ஸ்ட் பாட்லயே வந்து இவ்வளவு கம்போசிங்லாம் அவனும் கொடுத்து கிடையாது. இந்த மியூசிக் டைரக்டரும் கொடுத்து கிடையாது. அவ்வளவு போக்ஸை கொடுத்துருப்பாரு பயங்கரமா. எவனும் போக்ஸுக்கும் அடிச்சுக்க முடியாது. போக்ஸ் கொடுத்தாருனாலும் அவ்வளோ இல்லாஜி அடிச்சுக்க முடியாது. அவ்வளோ பெரிய அந்த பாட்டு. மச்சான பார்த்தீங்களா? மச்சான பார்த்தீங்களா? மச்சான பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு எடுத்துட்டு போறாரு. பேட் வச்சிருப்பாரு. வாசிட்டு அவரை பார்த்தீங்கன்னா சரணத்துல வந்து முக்கியத்துவம் கொடுத்துருவாரு. தப்பில் பார்த்தீங்கன்னா நெஞ்சோடு அல்ல தன்னானே தன்னானே மச்சான பார்த்தீங்கன்னா மலைவாழ தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா வச்சிருப்பாரு. அதில் வந்து நல்லா சரணத்தில் வந்து தப்பில் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டு மச்சான பார்த்தீங்களா ஓப்பனிங்கில் அது வாசிப்பார் சூப்பர். அதில் அந்த ஹம்மிங் பாடுங்களா? ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓரம் சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும். கரும்போ கனியோ கவிதை சுவையோ கரும்போ கனியோ கவிதை சுவையோ இங்கு நான் தான் தேன் என்றது. இந்த பாட்டு வந்து சூப்பரா பண்ணிருப்பாரு. இந்த பாட்டு டிஆர் மகாலிங்கம் நினைக்கிறேன். அவன் நல்லா பண்ணிருப்பாரு. ஆமா தம்பி, நீங்களே எல்லாம் பாடு. நீங்களே ஒரு டிஆர் மகாலிங்கம் தான். அந்த பாட்டை கொஞ்சம் போட்டு நீங்களே டிஆர் மகாலிங்கம் தான். ஜெராக்ஸ் நீங்க தான். அப்புறம் ஏன் நீங்க டிஆர் மகாலிங்கத்தை கூப்பிடுறீங்க? அதை கொஞ்சம் வாசிச்சு காட்டுங்க. இசை தமிழ் சொல்லுங்க. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. பிச்சு கம் பண்ணிருக்கேன் எனக்காக குறைச்சிக்கிட்டேன். ரொம்ப போவேன் நான். நீ ரெட்டி போனாருங்க கேட்கும்.
சொல்லு தம்பி. வெட்டிப்பழ கதை கேட்கும். ஆமா ஆமா ஆமா. நீ இருக்கையில் முந்திரி பழம் பறிச்சுட்டு கையை கீழே போட்டுருவான். முந்திரி பழம் பறிச்சுட்டு குச்சி கீழே போட்டுருவான் வயதுட்டு. என்னமோ தெரியல, ஏதோ குரல் கேட்குதுன்னா பறிச்சுட்டு இருக்கவங்களாம் அப்படியே கீழே போட்டுருவான், குச்சியை கீழே போட்டு எதிராக சாப்பிட்டுருவான். நல்லா இருக்கும். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. வசை வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா, ஆ ஆ வசை வருமே பாண்டி நாட்டினிலே குரலில் மணவாளனே உனது வீட்டினிலே உயிர் மயக்கம் ஞான பாட்டினிலே, உயிர் மயக்கம் ஞான பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, இசை தமிழை செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. அன்புக்குரிய அண்ணன் சசி அவர்கள் நிறைய அவருடைய இசை பயணங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. எப்படி அவங்களுடைய வாலிப காலத்துல இருந்து எப்படி பள்ளி படிப்பு தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த இசை எப்படி உள்ளே வந்தது, எப்படி மெட்ராஸ் போனாங்க, கிருபாகரன் எப்படி உதவி செஞ்சாங்க, ஒரு விளக்கு திரி போல் எப்படி தூண்டி விட்டாங்க சில பேர்கள் அப்படின்ற பல செய்திகள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய நடை வந்து வச்சிர நடை, இப்படி நிறைய நடைகளை வந்து மாற்றி வாசிச்சு கேட்டாங்க. இந்த இதெல்லாம் வந்து கேட்குற எங்களுக்கும் பார்க்குற உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. எனக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவிலே வந்து இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்கிறோம். பார்க்குற நீங்கள் வந்து இந்த லமி மீடியா வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து இது மாதிரி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் வந்து இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வந்து நமக்காகவும் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் கொடுத்த அன்பிற்குரிய அண்ணன் சசிக்கும் எங்களுடைய லமி மீடியா குழுவினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. வணக்கம்.